Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam la yu'minu ahadukum hatta yakuna hawahu taba'an lima ji'tu bih. Aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minasy syahidin wa syakirin. Walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅ தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் முதலில் பெருமானார் யார், அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள் எந்த விதத்திலெல்லாம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். மனித முயற்சியால் எது வேண்டுமானாலும் ஆகலாம். ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்றால் கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், ஆலிமாகலாம், எதுவும் ஆகலாம். ஆனால் வலியுல்லாக்களாகவும் மனித முயற்சியால் ஆக முடியும். மனித முயற்சியால் நபி மட்டும் ஆகவே முடியும். ஒரு மனிதர் காலம் முழுக்க இபாதத்து செய்து நபியாக முடியுமா என்றால் நபியாக ஆக முடியாது. அந்த குவாலிபிகேஷன் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். அந்த நபிமார்களாக உலகம் தோன்றியதிலிருந்து அழிகிற வரை 1,24,000 பேர்களை தேர்வு செய்தான். அதில் சிறந்தவராக கண்மணி நாயகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி தேர்வு செய்தான் என்றால், பெருமானார் அல்லாஹ் என்ற நூறிலிருந்து பிறந்த நூர். பெருமானார் ஒரு நூர். ஆனா நபிக்கு ஆதமு பைனல் மாஇ வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணும் தண்ணீருமாக இருக்கிற போதே நான் நபி என்றார்கள் நாயகம். ஹதீஸ்களுக்குள்ளே நுழைந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நூர் அல்லாஹ். அந்த அல்லாஹ் என்ற நூறிலிருந்து பிறந்த நூர் பெருமானார். பிரகாசத்தை பிளக்க முடியும் என்பதற்கு பெருமானாரே சான்று. அந்த நூரே முஹம்மதியை அல்லாஹ் 4ஆக பிரிக்கிறார். ஒரு நூர் 4ஆக பிரிகிறது. அதில் ஒரு பகுதியிலிருந்து அல்லாஹ் கலம், எழுதுகோலை படைத்தான். நூன் வல் கலம். பெருமானார் என்ற ஒளியிலிருந்து தான், பெருமானார் என்ற ஒளியிலிருந்து அல்லாஹ் பேனாவை படைத்தான். உக்துப், எழுது என்றான். நான் எதை எழுத என்றது. தக்தீருல் ஹலாயிக், படைப்பினங்களினுடைய தக்தீர்களை எல்லாம் எழுது என்றான் அல்லாஹ். கலாக்கதிர் என்று சொல்லுகிறோம் அல்லவா? கலாக்கதிர்னா என்ன? கலான்னா என்ன, கதிர்னா என்ன? அன்பிற்குரியவர்களே, கட்டிடம் கட்டுவதற்கு முதல்ல ஒரு மேப் போடுவோம். நம்முடைய வீடு கட்டுவதற்கு ஒரு பிளான் போடுவோம். அந்த பிளானுக்கு பேர் தான் கலா. அதை போலவே கட்டிடம் வெளியே வந்துவிட்டால் அதற்கு பெயர் கதிர். இவர் இத்தனை வருடம் வாழுவார், அப்துல் ரஸாக் பாய் இப்படி எல்லாம் இருப்பார் என்ற பிளானிங் இருக்கிறது அல்லவா, இது கலா. அந்த பிளானிங் நடைமுறைக்கு வருகிறது அல்லவா, இதற்கு பெயர் கதிர். உலகம் தோன்றியதிலிருந்து கடைசி வரை உள்ளவர்களின் கலாக்கதிரை எழுது என்கிறான் அல்லாஹ். அதனாலதான் யாரும் தன்னுடைய அறிவால் அல்லாஹ்வினுடைய விதியை வெல்லவே முடியாது. நாம நினைச்ச ஊர்ல பிறக்க முடிஞ்ச,
நினைச்ச வீட்டில் பிறக்க முடியுமா? நினைச்ச மாதிரி நடக்க முடியுமா? நினைச்ச மாதிரி இருக்க முடியுமா? எதுவுமே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நாடுகிறானோ அதுதான் நடக்கும். அதனால்தான் படைப்பின் முதல் படைப்பு பெருமானார் என்ற நூறிலிருந்து பிறந்ததுதான் கலம். அது தக்தீரை எழுதியது. ஒரு ஆள் வந்தார், நம்மள மாதிரி கொஞ்சம் இல்லையா, சில அறிவாளிகள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன ஹஜ்ரத் சொல்கிறீர்கள்? என்னுடைய அறிவை வைத்து என்னுடைய விதியவே நான் மாற்றி விடுவேன். அவ்வளவு ஆற்றலை எனக்கு என் அறிவு செய்யும். அப்ப மாலிக் இப்னு தீனார் இடத்திலே வந்து சொன்னான், என் அறிவை வைத்து என்னுடைய விதியையே நான் மாற்றுவேன். மாலிக் இப்னு தீனார் சொன்னாங்களா, அப்படியா, நாளைக்கு நீ பாயாசம் சாப்பிடுவ, முடிஞ்சா மாத்திப்பார். இது ஒரு பெரிய காரியமா? பாயாசம் சாப்பிடுவாய், முடிஞ்சா மாத்திப்பார். அவ்வளவுதானே. நாட்டில் இருந்தா தானே பாயாசம், காட்டுக்கு போயிடலாம். காட்டில் யார் பாயாசம் வச்சிருப்பா? நேரா காட்டிலே போய் ஒரு மரத்தடியிலே தங்கி இருக்கிறான். ஒரு வியாபார கூட்டம் வருகிறார்கள், கடுமையான பசி, அங்கே உட்கார்ந்தார்கள், உணவு சமைத்தார்கள். உணவின் கடைசியில் பாயாசமும் சமைக்கப்படும். பார்த்தா இங்க வந்து பாயாசம் சமைக்கிறானுவ, மரத்து மேலே ஏறி உட்காந்துருவோம். கீழே இருந்த தானே சாப்பிடுன்னு சொல்லுவானுங்க. மேலே ஏறி உட்காந்து மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்து கொண்டான். இந்த வியாபாரிகள் சமைத்து சாப்பிடுகிற நேரத்தில் திருடர்களின் கூட்டம் வந்தது. எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் வியாபாரிகள். சூடாக இருக்கிற அந்த உணவை எடுத்து ஓட முடியுமா? அப்படியே விட்டு விட்டார்கள். வந்த திருடர்களுக்கு கடுமையான பசி, ஏதாவது சாப்பிடணும். இங்க பார்த்தா சூடா உணவு இருக்கிறது, இதற்குள்ளே விஷத்தை வைத்திருந்தால் என்ன செய்வது? அதனால் அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா தேடி பாருங்கள். பார்த்தா யார் தான் இருக்கிறார்? பாய் மரத்துல காலாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். தம்பி கீழே இறங்கு, பாயாசம் தருகிறேன். அதற்கு பயந்துதான் மேலே உட்கார்ந்து இருக்கிறேன். கீழே இறங்கு, பாயாசம் வேண்டவே வேண்டாம். கடைசியில் 2 பேர் போய் ஆளை பிடிச்சி தூக்கிட்டு வந்து 4 குத்து குத்தி வாயை பிளந்து உள்ள பாயாசத்தை ஊத்த வந்து மாலிக் இப்னு தீனார்ட்ட சொன்னாராம், 4 குத்து குத்தி பாயாசம் கிடைக்கும் என்று சொல்லி இருந்தால் போயிருக்கவே மாட்டேன். மனிதன் தன்னுடைய அறிவால் விதியை வெல்லவே முடியாது. நாயகம் என்ற நூறிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் கலமை படைத்தான். அது எழுதுவதற்கான லௌஹை படைத்தான், ஓலை. அலியுன் கரமல்லாஹு வஜ்ஹிடத்திலே வந்து கேட்டார், அப்ப அந்த ஓலை எவ்வளவு பெருசா இருக்கும்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எழுத சொன்ன பேனாவின் ஓலை எவ்வளவு பெருசா இருக்கும்? அடிக்கடி எல்லாம் கேட்டாங்களா, உன் மூளை எவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்டாங்க. இந்த மூளைக்குள்ள எவ்வளவு வைத்திருக்கிறாங்க? இந்த காலத்துல எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா ஒரு சிப்புக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஒரு சிப்புக்குள்ள. இதை பற்றி அழகாக மூளையை குறித்து எழுதுகிற போது மூளைக்குள் சுற்றுலா அப்படின்னே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் இறையன். மூளைக்குள் சுற்றுலா. இந்த மூளைக்குள்ளே சுற்றுலா போனால் அது பலாயிரம் பாடம் தருகிறது. அன்பிற்குரியவர்களே, கலமை படைத்தான். ரசூலுடைய நூரை நாளாக பிரித்து ஒரு பகுதியில் கலம், இன்னொரு பகுதியில் லௌஹை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கிறான். அடுத்ததிலே அல்லாஹ் அர்ஷ் தன் சிம்மாசனத்தை படைத்தார். அர்ஷை பத்தி சொல்றதா இருந்தா அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று 2 நாள் பேசும். எத்தனை மலக்குகள் அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அர்ஷை சுமப்பதற்கென்று தனியாக வலுவான மலக்குகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். இந்த 4வது பார்ட்ல இருந்து அல்லாஹ் அந்த பேரொளியை நாளா பிரிச்சானா இல்லையா, அந்த 4வது பகுதியை அல்லாஹ் நாளாக்குகிறான். இது எல்லாம் எங்க இருந்தா வருது? நூரை முஹம்மது. அதை நாளாக்கி முதல் பகுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். சபஅ தராயிக், சபஅ ஸமாவாத். ஆனா இன்னும் விஞ்ஞானம் வானத்துக்குள்ளே வரல. வானம் இருக்கிறதா இல்லையா, வானத்தின் வீதிகள் எப்படி இருக்கும்? 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக அண்ணல் பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான் வான வீதிகள் எப்படி இருக்கிறது. இந்த உலகத்தில் இருந்து வானத்திற்கு சமீபமான பாதை எது என்றால் பைத்துல் முகத்தஸ் தான். அங்கிருந்துதான் வானம் பக்கத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. இன்னும்
இந்த விஞ்ஞான உலகம் என்னவோ கண்டுபிடிச்சிட்டோம். எதை கண்டுபிடிக்கல? அன்பிற்குரியவர்களே, வானம் குறித்து கண்டுபிடிக்கவில்லை. ஒரு பகுதியில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை படைத்தான். அடுத்த நூரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூறிலிருந்து பூமிகளை படைக்கிறான். 7 பூமி. இன்னைக்கு அதை 7 கார்ரா 7 கண்டம் என்று பேசுகிறார்கள். அல்லாஹ் பூமியை படைத்தான். 3வது பார்ட்டில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்க நரகத்தை படைத்தார். இது அகீதா சம்பந்தப்பட்டது. சொர்க்க நரகம் குறித்து படைக்கப்பட்டதா இல்லையா என்று ஒரு பெரிய வாக்குவாதம் பல நூறு ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இப்ப சொர்க்க நரகம் படைக்கப்பட்டிருக்கிறதா, இனி படைக்கப்படுமா என்றால் சுன்னத் ஜமாஅத்தினுடைய அகீதா படைக்கப்பட்டு விட்டது. அன்பிற்குரியவர்களே, அது எப்படி இருக்கும்? 8 சொர்க்கம் 7 நரகம். அது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து தயாராக வைத்திருக்கிறான். அடுத்த 4வது பார்ட் இருக்கா இல்லையா, அந்த 100, அதை அல்லாஹ் 4ஆ பிரிச்சான். அதிலிருந்து தான் முதல் பகுதியில் இருந்து அல்லாஹ் மலக்குகளை படைத்தான். மலக்குகள் எவ்வளவு இருக்கிறார்கள்? மலக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? பைத்துல் மஅமூர் காபாவுக்கு நேராக 6வது வானத்திலே மலக்குகள் சங்கமிக்கிற இடமாக அல்லாஹ் பைத்துல் மஅமூரை ஆக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் அங்கு படைக்கப்படுகிறார். உலகம் தோன்றியதிலிருந்து இதுவரை மலக்குகளுக்கு மரணம் இல்லை. மனுஷனுக்கு மரணம் இருக்கிறதுனால கபருக்குள்ள போயிடுற. அவங்களுக்கு மரணம் இல்லை என்றால் எத்தனை கோடி கோடான கோடி மலக்குகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். யஅமுரூன பில் மஅரூஃப், அல்லாஹ் எதை ஏவறானோ அதை செய்வாங்க. மலக்குகளினுடைய நிலை. அடுத்த பகுதியில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாயாத், தண்ணீரில் வாழக்கூடிய, இதை போல நிலத்திலே முளைக்கக்கூடிய ஹைவானாத் ஜீவராசிகள் அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான். 2வது பார்ட்டில் இருந்து 3வது நூறிலிருந்து 4 பிரிச்சாங்க. அதுல 3வதில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். 4வது ஒரு நூறு இருக்கிறது. இந்த நூரை, இது நூரை முஹம்மதி, இதைத்தான் அல்லாஹ் ஆதமின் நெஞ்சுக்குள் புகுத்தினான். அந்த நூர் தன்னுடைய வழியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக பயணமாகி 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 அது எப்படி பயணித்தது என்பதை நாளைக்கு பார்க்கலாம். பயணமாகி அப்துல்லாவின் முதுகந்தண்டிற்கு வந்து அதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார். பெருமானார் என்ற நூர் இந்த பூமிக்கு வருவதற்கு இவ்வளவு காலங்கள். இந்த நூறு இல்லை என்றால், அதனாலதான் லௌலாக்க லமா ஹலக்துல் அஃலாக், பெருமானார் என்ற பிரகாசம் இல்லை என்று சொன்னால் வானம் இல்லை, பூமி இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, உலகம் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப நாயகத்தினுடைய ஆட்கள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெருமானார் யார்? இந்த நூறு யார்? அந்த நாயகத்தின் உம்மத்துக்கள் தான். பெருமானாரை பற்றியே அறியாமல் இருக்கு. ரசூலின் ஆற்றல் என்ன? அடுத்த பார்ட்டாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹ் என்று ரூஹுகளின் உலகம், இது ஒரு தனி துறை. ரூஹுகளுக்கு அழிவு கிடையாது. ரூஹுகளுக்கு அழிவு கிடையாது. அது ஒரு தனி உலகத்தில் இருந்தது. உயிரை, உலகம் இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறதே, முன்னேறி இருக்கிறதே, இந்த உயிர் எங்கிருந்து வருகிறது, எப்படி போகிறது அதுக்கா தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ரூஹை பத்தி கேட்கிறாங்க. இது மினாமரி ரப்பி, ரப்பினுடைய விஷயத்திலிருந்து உள்ளது. இதை பத்தி தெரியாது, சொன்னால விளங்க. உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாரு, முடிஞ்சு போயிடுறாரு. அந்த ரூஹ் எங்க போச்சு, எங்க இருந்து வந்துச்சு, அங்க போயிடுச்சு. இது ஒரு அற்புதமான உலகம். ரூஹை குறித்து பேசினாலும் பல மணி நேரங்கள் பேச வேண்டும். இந்த ரூஹ் ஆலமுல் அர்வாஹ் என்ற ரூஹுகளின் சங்கம உலகம். அதிலிருந்து தாயின் வயிற்றுக்கு வருகிற ரூஹ், மீண்டும் இந்த பூமியிலே நடமாடுகிற இந்த ரூஹ், கைகாலெல்லாம் ஆற்றனோட ரூஹ் இருக்கணுமா இல்லையா? அதற்கு பிறகு கபருக்குள்ளே செல்லுகிற ரூஹ், அதற்கு பிறகு மஹ்ஷரில் மீண்டும் சென்று விடுகிறது.
இந்த உடல் இடையிலே வந்தது உடல், இதற்கு அழிவு இருக்கிறது, ஆனால் ரூஹுக்கு அழிவு கிடையாது. இந்த ரூஹுகளின் உலகம், இந்த உலகத்தில் இன்னைக்கு 700 பேர் இருக்கிறோம், 700 கோடி பேர். ஆனால் இதுவரை தோன்றியவர்கள், இனி தோன்றக்கூடியவர்கள். இங்கே அழிவு இருக்கும், ஆனால் ஆலமுல் அர்வாஹில் அழிவே இல்லை. அத்தனை கோடி ரூஹுகளையும் அல்லாஹ் வைத்துக் கொண்டு பேசுகிறான். ரூஹுகளின் மாநாடு, ரூஹுகளின் மாநாடு. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக். எல்லாம் குர்ஆன் பேசுகிறது. கொஞ்சம் நீங்க தர்ஜுமா படிங்க. குர்ஆனுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள். எல்லா ரூஹுகளை வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுக்கு மத்தியில் அந்த ரூஹுல இருந்து நபிமார்களை மட்டும் தேர்வு செய்யறான். நபிமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒப்பந்தம் விட்டான். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? எல்லா நபிமார்களும் லதுமினுன் நபிஹி, இந்த கடைசியில வர்ற நபியை ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அது எப்படி கடைசியில வர்ற நபிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு உதவி செய்ய முடியும்? அதற்காக வேண்டித்தான் மிஅராஜ் பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். மக்காவிலிருந்து பெருமானார் பைத்துல் முகத்தஸ் சென்றார்கள். பைத்துல் முகத்தஸில எல்லா நபிமார்களின் ரூஹுகளும் சங்கமித்தது. அங்கு பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்குக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன பதில் சொல்லணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற போது எல்லா நபிமார்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ரசூலை ஈமான் கொண்டார். அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹிலே சொல்ல வைத்ததை மிஅராஜிலே நடைமுறைப்படுத்துகிறான். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்ற செய்தி, அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற செய்தி எங்கு தீர்மானிக்கப்படுகிறது? ஆலமுல் அர்வாஹிலே தீர்மானிக்கப்படுகிறது. இதோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்தவில்லை. இதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 கட்டங்களாக பெருமானாரினுடைய வருகையை குறித்து பேசுகிறான். முதலில் உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் ரசூல் வருவார்கள் என்று பேசியிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, இன்னும் பெருமானார் வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள், நம்ம ரசூல் யார், ரசூலின் சுன்னத் என்ன, ரசூலின் நடைமுறை என்ன, ரசூலின் அஹ்லாக் என்ன, ரசூலின் பண்புகள் என்ன, இதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சாதாரணமா 4 பேர் புகழ்ந்தாலே அவரை பெரிய ஆளுன்னு சொல்லிடுறோமா இல்லையா? 4 பேர் நல்லவர் இவருன்னு சொல்லிட்டாவே அவரே சொல்லிட்டாரு. கலெக்டரே நல்லவர்னு சொல்லிட்டாரு, கலெக்டரே வல்லவர்னு சொல்லிட்டாரு, அப்ப இவர் நல்லவர் தான். இங்க சொன்னதெல்லாம் யார் தெரியுமா? தீர்க்கதரிசிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அழைத்து, சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து பேசுகிறார்கள், மகனே இஸ்தம்சிக் பில் உர்வத்தில் உஸ்கா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டுறாத, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பத்தி பிடிச்சுக்கோ. யார் முஹம்மது? நான் அரிசியில எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன். அரிசியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு சேர்த்து அல்லாஹ் முஹம்மது என்று எழுதியிருந்தான். 200 ஆண்டுகள் நான் செய்த சின்ன தவறுக்காக மன்னிப்பு கேட்டேன். 200 ஆண்டுகள் மன்னிக்காத ரப்பு ஒரு நாள் அரிசியிலே எழுதப்பட்டிருந்த அந்த முஹம்மதின் பொருட்டால் மன்னித்து விடு என்று கேட்டேன். நான் மன்னித்து விட்டான். மகனே, நீ எதுவா இருந்தாலும் முகம்மதை பிடிச்சி கேளுமாங்க. அந்த முகம்மதின் உம்மத்து நம்மள ரசூல் பிடிச்சிருக்கிறாங்க, நம்மை ரசூல் பிடித்திருக்கிறார்கள். லா யுஹ்ஸிஹுமுல்லாஹ் அபதா, ரசூலின் உம்மத்தை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று உறுதியும் அளிக்கிறான் குர்ஆனில். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான நபி, எவ்வளவு அற்புதமான நபி! மற்ற எந்த நபிக்கும் கொடுக்காத கேரண்டி இந்த நபி. அல்லாஹு அக்பர். மகனே, அந்த முகம்மதை விட்டுறாத. நான் சொர்க்கத்திலே அலைந்து திரிந்த காலம், சொர்க்கத்தின் இலைகள், மரத்தின் இலைகள், மரத்தினுடைய வேர்கள், ஹூர்லின் பெண்களினுடைய நுகூருல் ஊர்லின் சொன்னாக்கா இந்த 2 பகுதி இருக்கா இல்லையா? ஒரு மனிதனுடைய அழகை தீர்மானிக்கிற பகுதி எதுன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தோல்புஜம். இந்த தோல்புஜத்திலே நான் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தேன். எல்லா ஊர்லின்களின் தோல்புஜத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முகம்மதை விட்டு விடாது.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார்கள். ஷாமை அழைத்து சொன்னார்கள், மகனே, முஹம்மது எங்கே வருவார் என்று நான் அடையாளம் இடுகிறேன். அந்த ஊரிலே நீங்கள் போய் வசிக்க வேண்டும். நம் சந்ததிகள் முஹம்மதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அவர் அனுப்பிய இடம்தான் மதீனா. மதீனா என்பது பிளான்ட் சிட்டி. யார் மகனுக்கு சொன்னது? நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்லுகிறார்கள், மகனே, உங்கள் சந்ததிகள் அங்கு வாழ வேண்டும், அங்குதான் அவர் வருவார் என்று பிளான் போடப்படுகிறது. ரசூலின் வருகைக்காக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிளான். அந்த நபியின் உம்மத்தில் சாதாரணமான விஷயமா? எல்லோரும் கேட்டு கேட்டு கிடைக்காத பாக்கியம், உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். ஆனால் அந்த நபியின் வரலாறே தெரியாத சமூகம் ஆச்சரியமான விஷயம். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, ஒரு ரசூலை அனுப்ப வேண்டும். அவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? கிதாபை ஓதி கொடுக்கணும், யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வேதத்தை ஓதி கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தோழர்களை அழைத்துக் கொண்டு, தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தது சுஹஃப், ஏடுகள். 4 வேதங்கள் 4 தான், மற்றதெல்லாம் ஏடுகள். அந்த ஏட்டிலே அல்லாஹ் 4 வரி கொடுத்திருந்தான். அதிலும் பெருமானாரை குறித்து பேசுகிறார். அந்த ஏட்டிலே என்ன இருந்தது? லா இலாஹ இல்லல்லாஹ், 4 வரி. லா இலாஹ அனல்லாஹ், லா இலாஹ இல்லா நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேற இலாஹ் யாரும் கிடையாது, ஃபஅபுதுன், என்னை வணங்க வேண்டும். 2வது வரியில இதே வார்த்தை, லா இலாஹ இல்லா நான் தான் அல்லாஹ். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதர். மன் ஆமன பிஹி வத்தபஅஹு, யார் ஈமான் கொள்ளுகிறாரோ அவரே, யார் அவரை பின்பற்றி நடக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். அல்லாஹு அக்பர். 4வது வரியில லா இலாஹ இல்லா ஃபஅத்தஸிம் யஅத்தஸிம் பிஹி, அவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். 4வது வரி அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வை தவிர உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அல் ஹரமு லி வல் காபா பைத்தி, ஹரம் ஷரீஃப் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, காபத்துல்லா வீடு. ஃபமன் தகல அமின மின் அதாபி, யார் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டானோ அவனுக்கு அதாபு கிடையாது என்று நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஏட்டிலே பெருமானாரின் வருகை முன்னால் பதிவு செய்யப்படுகிறது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நாயகத்தின் வருகை பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர், தௌராத்தில் ரசூலை பற்றி அங்கம் அங்கமாய் பெருமானாரினுடைய வருகையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசினார். அதுல ஒரு இடத்துல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அல்லாஹ்ட்ட வாக்குவாதம் பண்ண நபி யாருமே இல்லை. எப்பயுமே அல்லாஹ்வோடு போராடிய நபி. அதனாலதான் அவருக்கு பேர் கலீமுல்லா. அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு எல்லா நபியும் பயப்படுவாங்க, அல்லாஹ்ட்ட பேச மாட்டாங்க. ஆனா இவர் பேசாம இருக்கணும். கையில என்ன இருக்குன்னு கேட்டா சில பேர் அதிக பிரசங்கி இருப்பாங்களா இல்லையா? அதுல நபிமார்களே கொஞ்சம் வேகமா பேசுறது யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். கையில என்ன இருக்குன்னு அல்லாஹ் கேட்டான், குச்சின்னா முடிஞ்சிருக்கும். உடனே அல்லாஹ்ட்ட பேசுறோங்கிற அமைப்புல இதெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. கையில என்ன இருக்குன்னா குச்சின்னா முடிஞ்சு போச்சு. இதை வச்சுதான் நான் இலையை பறிப்பேன், தலையை பறிப்பேன், இப்படி சாஞ்சிக்கிட்டு நான் உட்காருவேன், அதை செய்வேன், இதை செய்வேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு தூரம்? அல்லாஹ்ட்ட பேசுறேன்னா இல்லையா, அதனால கொஞ்சம் லென்த்தா பேசிடலான்ட்டு பேசிட்டேங்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பிடத்திலே பேசுவதால் இந்த வாய்ப்பு எப்பொழுதும் கிடைக்காது என்பதால். அப்ப தௌராத்தில் எழுதப்பட்டிருந்தது அல் முஸ்தஜீபூன் வல் முஸ்தஜாபு லஹும், ஒரு உம்மத் வருவார்கள், அவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். தௌராத்துல அல் முஸ்தஜாபு லஹும், அவங்க கேட்கிறதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா நமக்கே தெரியறதில்லை, நம்ம கேட்கறதெல்லாம் ரப்பு கொடுக்கறது இல்லையே என்று கவலையோடு இருக்கிறோம். கேட்டது ஒன்றை கூட ரப்பு நிராகரிப்பதில்லை. நமக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது அல்லாஹ் தருவான். ஒன்றை கூட ரப்பு நிராகரிப்பவன். காரணம், நாம் உம்மத்தே முஹம்மத். இதை இந்த சமூகம் முதலில் உணர வேண்டும்.
அல் முஸ்தஜாப் லஹு. என்ன கேட்டாங்க? அப்ப இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் நைஸா கேட்கறாங்க அல்லாஹ்ட்ட, ரப்பே அது ஏன் சமுதாயம் தானே அப்படின்னு. அல்லாஹ் வல்லாஹி அதா உம்மத் அஹ்மத், அது அஹ்மதின் உம்மத். உங்களுக்குலாம் அது கிடையாது, கேட்டதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு தான். என்ன பேச்சு பேசுறாங்க. அதே தௌராத்தில் யகுலூனல் ஃபை, ஒரு உம்மத் வருவார்கள், அவர்கள் ஃபையை சாப்பிடுவார்கள். ஃபைன்னு சொன்னா கனிமத் போர்க்களத்துல எதிரியை பார்த்து ஓடிடுவாங்க. போரே இல்லாமல் எதிரிகள் விட்டு சென்ற பொருளுக்கு பேர் ஃபைட்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மழையின் ஓரத்திலே வைத்து விட வேண்டும், நெருப்பு கரித்து விடும். இதுதான் சட்டம் ரசூலுடைய உம்மத்துக்கு முன்னாடி ஃபுல்லா. ஆனா தௌராத்திலே பொறிக்கப்பட்டிருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யாக்குலூனல் ஃபை, ஃபையை சாப்பிடலாமா, அதை எடுத்து பயன்படுத்தலாமா? இப்படி ஒரு சட்டம் யாருக்கு ரப்பே? அது என் உம்மத்து தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட, லா வல்லாஹி அது உம்மத்துல இல்லை, அதான் உம்மத் அஹ்மத். அது யாருக்கு சொந்தமானது? உம்மத் அஹ்மத். அடுத்த வரியில பொறிக்கப்பட்டிருக்கு, அவர்கள் வேதத்தை முழுவதும் மனனம் செய்வார்கள். யஹ்ஃபதூனல் ஆயாத். தௌராத்தை மனப்பாடம் பண்ணவங்க மொத்தமே 4 பேர் தான். அதை மனனம் செய்கிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் வழங்கவில்லை. சில விஷயங்கள்ல இருந்து அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாக்கிறான். அல்லாங்கிற பேர் யாராவது வைக்கலாம்ல, ஆனா யாருக்காவது வைக்க விட்டுருக்கான அல்லாஹ்? எத்தனை கோடி பேர் இருக்கிறான். யாராவது ஒருத்தர் வீம்புக்குன்னு என் பேர் நான் அல்லான்னு வச்சுக்கிறேன், வைக்க முடியுமா? வைத்தவர்கள் இருக்கிறார்களா? காபத்துல்லான்னு கூட பேர் வச்சிருக்கிறாங்க. சாத்தாங்குளத்தில் ஒரு தலைவர் இருந்தார், இப்ப இருக்கிறார். அவருக்கு பேர், ஒரு ப்ரோக்ராமுக்கு போகும்போது தலைவர் பேர் என்னன்னு படிச்சாக்கா காபத்துல்லா. அப்ப செயலாளர் ரசூலுல்லா. தலைவர் காபத்துல்லான்னு, செயலாளர் ரசூலுல்லா, பொருளாளர் கலாமுல்லா இல்லையா? அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாத்தான். தௌராத்தை மனனம் செய்தவர்களும் 4 பேர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்காக ரொம்ப போராடினாங்க, இந்த தௌராத்தை எப்படியாவது மனப்பாடம் பண்ணணும். இன்னைக்கும் யூதர்கள் இவ்வளவு திறமையோடு இருக்கிறார்கள், இவ்வளவு ஆற்றல் நிறைந்தவர்கள் இருக்கிறார்களே இல்லையா? உலகத்தையே தன் கைவசம் வைத்திருக்கிறார்களே. இந்த யூதர்களில் தௌராத்தை மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒருத்தனும் இல்லை. அதே நாள் தான், அதே நாள். குர்ஆனை மனப்பாடம் பண்ண மாதிரி பண்ண முடியாதா? அல்லாஹு அக்பர். யஹ்ஃபதூனல் குர்ஆன், யஹ்ஃபதூனல் ஆயாத். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. உள்ளங்களில் அந்த குர்ஆனை தன் உள்ளங்களில் சேர்த்து வைத்திருப்பார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், அது என் உம்மத் தானே? அல்லாஹ் சொல்லிட்டான், ஓ உம்மத் இல்ல, தில்க உம்மத்து முஹம்மத், அதெல்லாம் முஹம்மத் அஹ்மதின் உம்மத், அஹ்மதின் உம்மத்துக்கு சொன்ன. அடுத்து எழுதப்பட்டது, யஜஅலூன ஸதகா ஃபீ புதூனிஹிம். சதக்காவுடைய பொருளை சாப்பிடுற அதிகாரம் உலகத்தில் எந்த நபியின் உம்மத்துக்கும் கிடையாது. சதக்கா பொருளை சாப்பிட முடியாது. சதக்கா பொருளை எல்லாம் கொண்டு போய் ஓரத்தில் வச்சிடணும், யாரும் சாப்பிடுற அதிகாரம் கிடையாது. ஆனா ஒரு உம்மத்து சதக்காவை கூட சாப்பிடலாம். சாப்பிட்டால் யுஜருலகும், சாப்பிடலாம் மட்டும் இல்லை, சாப்பிட்டா அதுக்கு நன்மையும் கிடைக்கும். இப்படி ஒரு உம்மத் வருவார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயங்கர சந்தோஷம். அந்த உம்மத்தாவது நம்ம உம்மத்தை கொஞ்சம் பார்த்து ரப்பே போட்டு விடுறது இல்லையா? அந்த எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் போய் கேட்குறாங்களா, இல்லை காலில் விழுந்து கெஞ்சிருது, எப்படியாவது கொஞ்சம் நமக்கு போட்டு விடுங்கன்னு கேட்குறாங்க. தில்க உம்மத் அஹ்மத், அதெல்லாம் உம்மத்தி அஹ்மதுக்கு சொந்தமானது. அடுத்து குர்பானி ஒரு உம்மத்துக்கு ஹலால். இதுவரைக்கும் ரசூலுடைய உம்மத்துக்கு முன்னாடி குர்பானி யாருக்கு ஹலால் இல்லை. குர்பானி கறியெல்லாம் சாப்பிட முடியாது. பெருமானாரினுடைய துவா பரக்கத்து ஃபுல்லாக அடிக்கலான்னு, அதனால நம்ம ஆளு இல்லையா உப்பு கணம் போட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் அடி. ஐயாமு தஷ்ரீக் பேரு, சூரியனில் காய வைத்து அதுக்கு பேரு உப்பு கண நாள்னு அதுக்கு பேரு. 11, 12, 13க்கு பேர் ஐயாமு தஷ்ரீக் இல்லையா? பெருமானாரினுடைய துவா இந்த ரசூலால் கிடைத்தது. அந்த குர்பானி இறைச்சியாவது அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் தில்கலி உம்மத்தி முஹம்மத், உம்மத்தி அஹ்மதுக்கு சொந்தமான. அதுக்கடுத்து ஒரு நன்மையை நினைத்தால் ஒரு நன்மை, ஒரு நன்மையை செய்தால் 70 நன்மை.
இது ஒரு உம்மத்துக்கு சொந்தம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாஷா அல்லாஹ், அப்போ அது நம்ம உம்மத்தாக்கிறதே, அதுவும் உங்க உம்மத்துக்கு சொந்தமானது இல்லை, அதெல்லாம் உம்மத்தை அஹ்மதுக்கு சொந்தமானது. ஒரு தீமையை நினைத்தால் தீமை இல்லை, ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமை தான். ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லை. அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் லேசா நஜீஸ் பட்டுச்சுன்னா ஆடையில பட்ட ஆடையை செருக்கணும், உடம்புல பட்ட உடம்பு செருக்கணும். ரொம்ப கொடுமை. அப்ப ரப்பே இந்த பாக்கியத்தையாவது நம்மள்கிட்ட கொடுத்துரு. ஒரு தீமைக்கு நினைச்சா தீமை இல்லை, செஞ்சா ஒரு தீமை, அதுவும் இல்லை. அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அஹ்மத். ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவர்கள் அமல் செய்தால் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதுக்கு லைலத்துல் கத்ர் அங்கே எழுதிட்டான்ல, லைலத்துல் கத்ர் என்று அதற்கு பெயர் இல்லையா? அந்த உம்மத்திலேயாவது நம்மளை கொஞ்சம் பார்த்து போட்டு விடுறாரு. அப்படியே அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்கும் யாருக்கு சொந்தமானது. அடுத்து அல்லாஹ் எழுதி வச்சிருந்தான் தௌராத்துல, யுக்தூன இல்மல் அவ்வலீன் வல் ஆகிரீன். அந்த உம்மத்துக்கு ஒரு ஞானம் கொடுக்கப்படும், முன்னோர்களின் ஞானம், பின்னோர்களின் ஞானம். எல்லா ஞானமும் ஒட்டுமொத்தமாக எல்லா கல்வியும் இன்னைக்கு இருக்க இல்லையா? ஒட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல யாராவது ஃபிளைட்ல போயிருக்காங்களா? ஃபிளைட்ல போயிருக்காங்களா? ட்ரெயின்ல போயிருக்கிறாங்களா? இன்னைக்கு என்ன பாடுபடுத்துறான், இங்க உட்காந்து சேட்டலைட்டை வச்சுட்டு இப்படி இப்படிங்கிறா, முடிஞ்சு போச்சு. எல்லா வேலையும் நடந்தது. டிரான்சாக்ஷன், பெரிய டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. யூத்தூன இல்மல் அவ்வலீன் வல் ஆகிரீன், எல்லா ஞானத்தையும் ஒரு உம்மத்துக்கு நாம் தருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது, ரப்பே இந்த கடைசி ஸ்டேஜை மட்டும் நம்மள்கிட்ட கொடுத்துருது. அல்லாஹ் சொல்லிட்டான், இதுவும் அந்த உம்மத்துக்கு சொந்தமானது. பொறுத்து பொறுத்து பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் அந்த உம்மத்தில் பேசாம என்னை சேர்த்து. அவ்வளவு எதை கேட்டாலும் உம்மத்தே அஹ்மது, உம்மத்தே அஹ்மது, உம்மத்தே அஹ்மது என்றால் நானும் உம்மத்தே அஹ்மது ஆகிவிடுவேன். அல்லாஹ் சொல்லிட்டான், கதி இஸ்தஃபைதுக ரிசாலத்தி வ பிகலாமி, என் நபிவத் என்னுடைய ரிசாலத்தை கொடுத்தேனா, உன்னை ரசூல் ஆக்கினேனா, உன்னோடு நான் பேசினேனா, கலாமை கொடுத்தேனா, அதை நீ பொருந்திக்கொள், ஒக்கும் மின ஷாக்கிரீன், இதற்கு நன்றி உள்ளவராக நீ. எல்லாம் ரசூலால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்ததை இங்கு அல்ல, தௌராத்தில் அல்லாஹ் பேசுகிறார். அப்ப நபியின் வருகையை குறித்து தௌராத் பேசுகிறார். கான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, படிச்சிருக்கோம்ல ஆயத்து எங்க வருது? கான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, 16வது ஜுஸ்ல வரும். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் போவாங்க, ஒரு செவரு சாந்து கிடக்கும். அந்த ஊர் போனா அந்தாக்கியா வாசிகள் பெரும் கஞ்சனுங்க. கஞ்சன்லையும் உலகத்திலே இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா அல்ல கஞ்சன்னு சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் பெரிய கஞ்சன் எவன்னா அவன் தான். அவன் வரலாறத்தான் எழுதும் போது எழுதுறானுங்க. அந்த அந்தாக்கியா கஞ்சன் ஒருத்தர் இருந்தா, நான் பெரிய பணக்கார கஞ்சன், அந்தாக்கியா கஞ்சன். இன்னைக்கு கஞ்சர்கள்லயும் அந்தாக்கியா கஞ்சர்கள் என்றே ஒரு நூல் இருக்கு. அந்த அந்தாக்கியா கஞ்சன்ல பயங்கரமா சொத்து சேர்த்துட்டு நான் இறந்து போயிட்டா என்ன செய்வேன்னு ஒருத்தன் கேட்டா, நான் மயன்ட்டேன். பெரிய கஞ்சன் மகன்கிட்ட கேட்டிருக்கிறான், நான் இறந்து போயிட்டா என்ன செய்வேன்? அப்பா தங்கத்திலேயே சந்தாக்கு செஞ்சு உங்களை அதில் வச்சு தூக்கிட்டு போறேன். இதுக்காடா இவ்வளோ காசு சேர்த்து வச்சேன்? மூதேவி முசீபத்து, நீ எனக்கு மகனே இல்லைன்ட்டான். 2வது ஆளை கூப்பிட்டு, நீ என்னடா செய்வ? நான் உங்களை அடக்கம் பண்ணிட்டு ஃபுல்லா மேல அலங்காரம் பண்ணிருக்கேன், உங்க கபரை அப்படியே அலங்கரிச்சுப்பா, பூக்களை போட்டு அதை போட்டு இதை போட்டு. இதுக்காடா நான் சேர்த்து வச்சேன்? நீயும் சரியில்லடா. 3வது ஆளை கூப்பிட்டுருக்கான், நீ என்னடா செய்வ? அது இவனோட பெரிய கஞ்சான், அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கறிக்கடை தான் வச்சிருக்கிறோம், கறியோட கறியா, உங்களையும் கைமா போட்டு காசாக்கிடுவேன், நீ தாண்டா எனக்கு பிறந்த மயன் தான். இந்த கஞ்சர்கள் இன்றைக்கும் இருக்கிற இடம் அந்தாக்கியா. அங்க போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே டென்ஷன் பார்த்து, அவங்கள்ட்ட போய் சோறு கேட்டு அந்த கஞ்சனுக்கு சாப்பாடே கொடுக்கல. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கடுமையா பசியா இருக்குது, நீங்க போய் இங்க போய் கொத்தனார் வேலை வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கீழே விழுகிற செவத்தை நிறுத்திட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு வேணாம், ஏன் இந்த கொத்தனார் வேலையெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். அப்ப ஆதா பிராக்கு பைனி பைனி, நம்ம 2 பேத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு பிரிகிறாங்க. பிரியும் போது அந்த விஷயத்தை சொல்லும் போது, கீழே தகப்பனார் பொக்கிஷம் வைத்திருக்கிறார்,
இறந்து போயிட்டார். யத்தீம்களின் பொக்கிஷம். அதற்குள் ஒரு வார்த்தை இருந்தது, அதிலும் ரசூலை பற்றி இருந்தது. அதான் பின்னால் வரும் ரசூலை பற்றி அங்கேயும் இருந்தது. அஜபன் லிமன் ஐக்கனபில் மௌத் ஓ யல்ஹக். அல்லாஹு அக்பர். அஜிப்து லிமன் ஐக்கனபில் மௌத் ஓ யஃப்ரஹ். மௌத் வரும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானே, இதை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அந்த வரிகள் மௌத்து உறுதியா இருக்குன்னு தெரியும், எல்லாருமே ஒரு நாள் பெறுவோம், ஆனா சந்தோஷமா புதுமூலமா இருக்கிறானே, ஆச்சரியமா இருக்கு. அஜிப்து லிமன் ஐக்கனபில் ஹிஜாப். நான் ஆச்சரியப்படுகிறேன், ஹிசாப் கேள்வி கணக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா பதில் சொல்ல முடியுமா? ஆனால் இந்த மனிதன் சிரித்துக் கொண்டிருக்கிறான். அஜிப்து லிமன் ஐக்கனபில் கத்ர். அலா கதிர் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவன் கவலைப்படுகிறானே. அல்லாஹ் நடந்ததுனால நடக்கும், தேவையில்லாம கவலைப்படுகிறானே அப்படின்னு அதுக்கு கீழே ஒரு வரி எழுதி இருந்தது. அஜித்து லிமன் யரத் துன்யா வ ஸவாலஹா வ தகல்லுபஹா வ யத்மஇன்னு பிஹா. இந்த துன்யாவை பார்த்து கொண்டே இருக்கிறான், அதிலே ஏறியவன் இறங்குகிறான், இறங்கியவன் ஏறுகிறான். அந்த துன்யா நீங்குவதையும் பார்க்கிறான், அந்த துன்யா மனிதனை மாற்றுவதையும் பார்க்கிறான், அந்த துன்யா புரட்டி எடுப்பதையும் பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அதிலேயே 1000 ஆண்டுகள் வாழ்வதை போல நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று துன்யாவிலே நிம்மதியை தேடி அடைகிறானே, ஆச்சரியமாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் அஹ்மது ரசூலுல்லாஹ் என்று அங்கேயும் பெருமானாரினுடைய வருகை குறிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலின் வருகை எல்லா நபிமார்களும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு அலாதியான வரலாறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார்கள், அழைத்து பேசுகிறார்கள். அல்லாஹு அக்பர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனார் பேர் என்ன? நஊது பில்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் தான் யாரு? யாக்கூப். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பேர், ஈசு, யாக்கூப். யாக்கூப்னா பின்னாடி பிறந்தவர் அர்த்தம். ஒரே பிரசவத்தில் 2 பேர் பிறக்கிறாங்க. முன்னாடி பிறந்தவர் ஈசு, அதுக்கு அடுத்த ஒரு பிறந்தவர் யாக்கூப். இந்த ஈசுவினுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆட்சியாளர்கள், முழுக்குகள், மன்னர்கள். இவங்க பிள்ளைகள் எல்லாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் எல்லாம் எல்லாருமே நபிமார்கள். அதனால எல்லாத்தையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க உபதேசம் பண்ணும்போது பண்ணாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய சல்தனத் விரிந்தது, ஆயிரக்கணக்கான நபிமார்கள், ஆயிரக்கணக்கான மன்னர்களை சந்திப்பீர்கள், உலகம் உங்கள் கையில் இருக்கும். ஆனால் அஹ்மத் என்ற ஒரு நபி வருவார், வந்தவுடன் உங்கள் கிபிலா மாற்றப்பட்டு அதுவரை அஹ்மது வருகிற வரை பைத்துல் முகத்தஸ் தான் கிபிலா. ஆனால் மக்களே, உலகத்தில் அவர் சாதனை வீரர், அவர் வந்துவிட்டால் கிபிலா காபத்துல்லாவாக மாறிவிடும். அந்த அஹ்மதை விட்டு விடாதீர்கள், பிடித்துக் கொள்ளுங்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாயகத்தின் வருகையை குறித்து பேசுகிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசாமையா விட்டாங்க? அல்லாஹ் அக்பர். யாத்தி மின்பாதி இஸ்முஹு அஹ்மத். அவர் உடலமைப்பு எப்படி இருக்கும் என்பதை கூட பேசுகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபி வருவாங்க, அந்த நபியினுடைய உடல் கட்டமைப்பு எப்படி இருக்கு, அவருடைய புருவம் எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், மார்பலகு எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், முதுகந்தண்டு எப்படி இருக்கும், முடி அழகு, நரை எல்லாம் பேசுகிறார்கள். பெருமானார் வருவதற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நம்ம நபி எவ்வளவு பெரிய ஆளு இல்லையா? அந்த நபியினுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு. ஆனா இந்த உம்மத்து என்ன அந்த நபிக்குள்ளேயே வரல. முந்திய நபிமார்கள் அத்துணை பேர்களாலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் நபியுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து செகண்ட் பார்ட் என்னன்னா, அந்த நபியை அவரின் தன்மை என்ன என்பதையும் தௌராத் பேசுகிறது. எல்லா வேதங்களும் பேசுகிறது. நபிமார்கள் பேசுறது மட்டும் இல்ல, அவரின் தன்மை என்ன என்று எல்லா நூல்களும் பேசுகிறது. அதை பற்றி பேசும்போது அல்லாஹு அக்பர், என்னென்ன பேசுகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தன்மை எப்படி இருக்கு தெரியுமா? யஸ்தவு அயுனன் உம்யா வாதானன் சும்மா வகுலூபன் உல்பா. மூடிக்கிற அந்த கண்ணை திறப்பார்,
செவிடாக இருந்த காதை திறப்பார். அடைத்த உள்ளங்களையும் திறக்கும் ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அவர் என்ன பிறக்கல, அதற்கு முன்னாடி நம்மளை பத்தி இப்படி சொல்ல முடியுமா? பிறந்ததுக்கு பின்னாடியே புள்ள எப்படி இருப்பான்னு தெரிய மாட்டேங்குது. இவனை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கிறான் இல்லையா? வீட்டுல 25 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல, புருஷனுக்கு பொண்டாட்டியை புரிய முடியல. 50 வருஷம் வாழ்ந்தாச்சு. என்ன மனசுல நினைச்சிருக்காருன்னு தெரியவே இல்லை. இவரும் சொல்றாரு, இவ கூட நான் காலம் ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். மனசு கடல் மாதிரி இல்லையா? கண்டே பிடிக்க முடியல என்று இவர் பேசுகிறார். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் அடைத்த இதயங்களை கூட திறப்பார். திறந்தார். பெருமானாரின் வருகைக்கு பிறகு எப்படி நடந்தது? துஃபைல் இப்னு அம்ர் தௌசியின் வரலாறு சான்று. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி, அல்லாஹு அக்பர். அபூ ஜஹல், உமையா, உத்பா, ஷைபா, வலீத் எல்லாம் உட்கார்ந்திருக்கான். முகமது மஜ்னூன்ட்டான், பைத்தியக்காரன்ட்டான். பைத்தியக்காரன் சொன்னோன்னு ஒரு ஆள் வைத்தியம் பார்க்க வந்துருச்சு. நான் மெண்டல்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற பெரிய டாக்டர். அப்ப அபூ ஜஹல் சொன்னா, டே அந்த முகமது வித்தியாசமான பைத்தியம், உன்ன மாதிரி 4 டாக்டர் வந்தான், போய் நான் வைத்தியம் செய்யறேன்னு போனா அவர் மேல பைத்தியம் ஆயிட்டான். நீ போகாதடா. இல்லை இல்லை, நான் போய் வைத்தியம் பார்த்தான் தெரியும். சரின்னு அபூ ஜஹல் காதுல பஞ்ச திணிச்சு, நீ சொல்றது மட்டும்தான் அவர் கேட்கணும், அவர் சொல்றது உண்மை உனக்கு கேட்கக்கூடாது. ஓ, நேரா போனா. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி போனாரு. மன் அன்தம்மா அந்த 2 கேள்விதான் கேட்டார். ஒரு அறிவாளி இல்லையா? நீங்க ஆனா முகமது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது. மா அந்த என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அல்ஹம்து சூராவை தான் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. அல்ஹம்து சூராவை. பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது. அஷ்ஹது இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்ப இதை குறித்து தௌராத் பேசுகிறார். மௌலிதுஹு பி மக்கா வ முஹாஜிருஹு பி தீபா. மக்காவிலே பிறப்பார், மதீனாவிலே இறப்பார். அங்கே ஹிஜ்ரத் செய்து செல்வார். பிறப்பதற்கு முன்னால், பெருமானார் வருவதற்கு முன்னால் தௌராத் பேசுகிறது. லா யஜ்ரி பிஸய்யாத்தி ஸய்யா. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமையை முள்ளாலதான் எடுப்போங்கிறது ரசூலுடைய பண்பு கிடையாது. தீமையை கொண்டு ஒரு காலத்திலும் சரி செய்ய மாட்டார். யஃபிரு யஃபு வ யஸ்ஃபா. என்ன வார்த்தைகள்! அவர் எப்பொழுதுமே மன்னிக்கும் மனதோடு தான் இருப்பார். பிரிந்து கிடக்கிற சமூகத்திற்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவார். ஒரு காலத்திலும் யாரை குறித்தும் தவறாக எண்ண மாட்டார். அல்லாஹு அக்பர். யப்கி லில் யதீம் வல் அராமி. அவர் எப்பொழுதுமே அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் அழுது கொண்டே இருப்பார். அவர்களின் வாழ்க்கை மிளிர வேண்டும் என்பதற்காக வேண்டிய வாழ்வார். லைஸ பி பல்லின் வலா வலீத். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாரையும் சினத்தோடு பார்க்க மாட்டார், யாரையும் கெட்ட வார்த்தை பேச மாட்டார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சஹாபுல் அஸ்வாத். கடைகடையாய், வீதி வீதியாய், வீதி வீதியாய், தெரு தெருவாய் சுத்த மாட்டார். சகீனத்துஹு லிபாஸ். சகீனா லிபாஸ். அவருக்கு அமைதிதான் ஆடை. அல்பிர்ரு ஷிஆர். நன்மைதான் அவருக்கு அடையாளம். அவரின் அடையாளமே நன்மைதான். என்ன வார்த்தைகள்! அல்லாஹ் அக்பர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல் சீரா. நீளம்தான் அவருடைய நடைமுறை வாழ்க்கை. அசிதுக்கு வல் வஃபா தபிஆ. உண்மையும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் அவரின் இயற்கை. அல் மஅரூஃப் குலுகும். நல்லதை நாடுவது மட்டும்தான் அவரின் குணம். அல் ஹிதாயா. ஆமா, ஹிதாயத்து தான் அவருக்கு முன்னோடி. அல் இஸ்லாமு மில்லத்துஹு வ தீனும். இஸ்லாம் தான் அவருக்கான மார்க்கம். தக்குவா நமீரு. அவர் உள்ளம் முழுக்க இரையச்சம் உள்ளவராகவே இருப்பார். இதெல்லாம் ரசூல் பிறப்பதற்கு முன்னால் ரசூலை பற்றிய செய்திகள். யஹ்திமுல் ஜஹ்லா. அவர் வருவார், கல்வியை கொடுப்பார், ஜஹாலத்தை சமூகத்தை விட்டே அழிப்பார். யுஅல்லஃபு பைன குலூபிஹிம். எல்லோருடைய இதயங்களிலும் பிரியத்தை போடுவார், பிரிந்த சமூகத்தை ஒன்று சேர்ப்பார். எல்லாம் வேதவரிகள், வேதவரிகள். பெருமானாரை குறித்து இதை தாண்டி வேதக்காரர்களும் பேசுகிறார்கள். கனவின் மூலமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பார்கள் என்று செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அஸ்ரீரியும் பெருமானாரை பற்றி பேசுகிறது. ஒருத்தர் ஆட்டை பிடிச்சிட்டு ஓடுது. ஆட்டை பிடிச்சிட்டு ஓன
அவர் ஓனாயை துரத்துறாரு ஆட்டை பாதுகாக்கிறதுக்காக. ஓனாய் சொல்லிச்சான், முகம்மது வந்துட்டார், முதல்ல அவரை போய் நீ தேடு. ஓனாய், ஆடு என் உணவு, உன் உணவு அவரிடத்தில் இருக்கிறது. அஸ்ரீரி கூட, மிருகங்கள் கூட முகம்மதை காட்டியது என்று பார்க்கிறோம். அந்த முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனியில் பிறக்கிறார். அவரினுடைய நசபு என்ன என்று நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை தந்திடுவானாக. இந்த தொடர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த சமூகத்திற்கு சேர வேண்டிய தொடர் என்பதை மட்டும் மனதிலே வைத்து நீங்கள் கேட்க வேண்டும். இன்றைய மசாலா, யாருக்காவது நோய் விசாரிக்க, யாராவது நோயாளி இருக்கிறாங்க, அந்த நோயாளியை பார்த்துட்டா நம்மளாம் இப்போ என்ன செய்யறோம்னா, நோயாளியை பார்த்த உடனே இல்லையா என்ன கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திட்டு வந்துடுறோம். போன உடனேயுமே இனிமேல் வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது, இனிமேல் வெள்ளைப்பூடி சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாது, இப்படி தான் எங்கள் மச்சா சாப்பிட்டாரு போயிட்டாரு, இப்படி தான் எங்கள் மாமா சாப்பிட்டாரு போயிட்டாரு, இதெல்லாம் கூடாது. ஒரு ஆளை நோய் விசாரிக்க போனோம்னா ஓதுற சின்ன துவா, அழகான துவா, அஸ்அலுல்லாஹல் அலீம் பிரப்பில் அர்ஷில் அலீம் ஐயஷ்ஃபீக். இந்த துவா ஓதி அந்த நோயாளிக்கு முன்னால் ஊதிவிட்டால் ஷிஃபாவை கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ். ஐயஸ்அலுல்லாஹல் அலீம் பிரப்பில் அர்ஷில் அலீம் ஐயஷ்ஃபீக். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக் அல்லாஹ் தந்திடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜுஉஸ் ஸலாம். தபாரக் ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம அர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரில் கல்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.